நம்மளா உட்காந்து ஹாப்பியா பேசி சிரிச்சு சாப்பிடுற கடை ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. ரோட்டு கடை தான். எப்போ நம்ம அந்த கடைக்கு போனாலுமே அது நம்ம கடை அப்படின்னு தோணும். டீ குடிக்கிற கேப்ல அந்த தாத்தாவோட கதை ஃபுல்லா தெரிஞ்சுப்போம். நம்மளோட கதையும் அவருக்கு சொல்லிருவோம். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு சொந்தம் தான். பூம்பாறை போற வழியில நாங்க மீட் பண்ண இந்த தாத்தா கடை. இங்க காஃபி, டீ, முக்கியமா பிரெட் ஆம்லெட், அதை விட முக்கியமா கொலக்கட்டைக்கு நாங்க பெரிய fan. நாளைக்கு இந்த டைம்ல வருவோம். கொலக்கட்டை எடுத்து வச்சிருங்க. எத்தனை மேடம்? 2 போதும். வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அடுத்த நாள் கொச்சின் போயிட்டு திரும்ப வரும்போது எவ்வளோ டயர்டா இருந்தாலும் இல்ல நம்ம தாத்தா கடையில நின்றுட்டு தான் போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க நின்னோம். மறுபடி எங்களுக்காக எடுத்து வச்சிருந்தீங்களா? தேங்க்யூ. அவ்வளோதாங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க. நம்ம ஸ்கூல் டைம்லாம் போயிட்டு ஈவினிங் வரும்போது தாத்தா நம்மளுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்கல்ல, அதே ஃபீலிங்ஸ் தான் அன்னைக்கு இருந்தது. கொலக்கட்டை டேஸ்ட் அடிப்பொலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு டீ குடிச்சிட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு கேக் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, வரோம், பாய். மறுபடியும் கண்டிப்பாக வரணும்னு தாத்தா சொன்னாங்க. கண்டிப்பாக